என் பேர் ரிச்சர்டு. நான் வில்லிவாக்கத்தில் குடி போதை மறுவாழ்வு மையம் கடந்த 19 வருடங்களாக நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு வில்லிவாக்கத்தில் ஒரு சென்டர் இருக்குது. திருமுல்லை வாயிலில் கார்னர் ஸ்டோன் ஒரு ரியாப் நடத்திட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இது நடத்துறதுக்கு, இது ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, நான் ஒரு குடிகாரன். நான் குடியினால் பாதிக்கப்பட்டு இந்த மதுவுக்கு அடிமையாகி பல போதைகளுக்கு அடிமையாகி அதுலேருந்து மீண்டு சரி நாம ஏன் இதை பண்ணக்கூடாது. நான் ஆரம்பித்தது ஒரு நோக்கம் என்னன்னா, நான் குடி போதையில் அடிமையாக இருக்கும் போது என்னோட பணம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவாச்சு. ஆஸ்பத்திரிக்கும், டாக்டர்ஸுக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கும், சிறைச்சாலைக்கும், கோர்ட்டுக்கும் இதுக்காக தான் செலவு பண்ணாங்க. எங்கள் அம்மா பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணாங்க. ஒரே பிள்ளையாக பெற்றாங்க, என்ன நல்லா படிக்க வச்சாங்க, நல்லா வளர்த்தாங்க. ஆனால் நான் தாறுமாறான வழியில் போயிட்டேன். ஸோ ஏன் போனன்றதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதோ, இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போதோ, நம்ம பணத்தை எதில் விட்டோமோ அதுலேயே சம்பாதிப்போம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த சென்டர் ஆரம்பித்தேன். பணம் சம்பாதிக்கிறன்ற நோக்கத்தில் தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தேன். அதில் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் ஒரு ஃபேமிலி கையெழுத்து கும்பிடுவாங்க. சரி, என் பிள்ளைய காப்பாற்றுங்க சார், என் தம்பியை காப்பாற்றுங்க சார், என் கணவனை காப்பாற்றுங்க சார், சார் ஒரு காலில் வேணா விடலை சார்ந்த போதோ, எங்கள் அம்மா என்னை கையை பிடிச்சி ஒரு ஆஸ்பத்திரிக்காக கூட்டிகிட்டு போகும்போதோ, ஒருத்தர் காலில் விழும்போதோ, அப்போ அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது, அதை உணர முடியாமல் நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன். எனக்கு உணர்வே இல்லாமல் இருந்தேன், நான் சுற்றி இருந்தேன் அப்படின்றது ஒரு நினைவு வந்தது. ஒரு பயம் வந்தது. இதுக்கு முன்னாடி பேசுகிற நல்லா அழகாக பேசுறாரு. ஸோ அந்த கடவுள் பயன்ற ஒரு பயம் வந்த பிறகு பணம் பின்னாடி போயிடுச்சு. ஸோ என்னோட மனத்தளத்தில் நான் முழுமையாக செலுத்த ஆரம்பித்தேன். ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இன்னி வரையும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வீட்டுக்கு ஒரே பையன், நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரே பையன், கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. நல்ல கான்வென்ட்டில் படிக்க வச்சாங்க. அப்பா அம்மா சிங்கப்பூரில் இருந்தாங்க. அங்கேருந்து பணம் அனுப்புவாங்க. நான் இங்கே ஜாலியாக செலவு பண்ணிட்டு, எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் முஸ்லீம்ஸ் பசங்க இருப்பாங்க, 3 பேர், ஆரிஃபு, ஃபாரூக்கு, ரியாஸ். அவங்க அந்த முஸ்லீம் பண்டிகைலாம் வரும்போதோ அவங்க கூட குல்லாவை போட்டுக்கின்னு, லுங்கி கட்டிக்கின்னு கஞ்சி வாங்க போவேன், நோம்பு கஞ்சி வாங்க போவேன். டெய்லி அவங்கள கூப்பிட்டு, சின்ன பசங்க அப்பா அம்மா ஊரில் இல்லை, அவங்கள கூப்பிட்டு நோம்பு கஞ்சி வாங்க போவேன். நான் 16 வயசு வரையும் நான் அப்படி தான் இருந்தேன். 16 வயசு வரையும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன், வெளியே போக மாட்டேன். எனக்கு அப்பா வெளியே பசங்க கூட சேர்ந்தா அடிப்பார், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். அவங்க கூட சேரக்கூடாது, நம்ம இந்த கான்வென்ட்டில் படிக்கிற, அவங்களாம் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களாம் வேறன்ற ஒரு வித்தியாசத்தை காமிச்சு இல்லை பெருமையாக வளர்த்தார் எங்கள் அப்பா. ஸோ இது எதுக்குமே நான் கட்டுப்படலாது. நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, இந்த மதுவை கொஞ்சமாக எடுக்கலாம் சார் சொன்னார் பாருங்க, மதுவை கொஞ்சமாக எடுக்கலான்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கொஞ்சமாக எடுத்தது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு தீபாவளி அன்னைக்கு போயிட்டு ஒரு குவார்ட்டர் ஒரு பியர் வாங்கி வச்சு 10 பேர் சாப்பிட்றோம், காசு சேர்த்து வச்சு சாப்பிட்டதுல நானும் இன்னொரு நண்பர் மட்டும்தான் அடிமையானோம். மீதி 8 பேர்ல 2 பேர் இறந்துட்டாங்க. மீதி 6 பேர் இன்னி வரையும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னி வரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, அச்சா நான் இங்கே இருக்கிறேன் பார், நான் பேங்காக்ல இருக்கிறேன், நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன். எனக்கு என்ன கேள்வினா, நான் குடிக்கிற காலத்தில் நான் குடிச்சுட்டே இருந்தேன். அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடிக்க ஆரம்பிச்சு என்னைக்காவது நாள் சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பியர் ப்ளஷருக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக அட்டை அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக தான் நான் ஆரம்பித்தது. அந்த அக்கேஷனாக ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஆச்சுன்னா நாளடைவில் சோஷியலாக கன்வெர்ட் ஆச்சு. இந்த சோஷியலாக ஆகும்போதும் நான் தனிப்பட்ட முறையில் கடைக்கு போயிட்டு சரக்கு வாங்குறேன், குடிக்கிறேன், வீட்டுக்கு வரும்போது ஹால்ஸ் போட்டுக்கிறேன், இந்த கொய்யா சாக்லேட் வாங்கி போட்டுக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த திருட்டுதெல்லாம் தானாக வருது, பொய் பேசுறது வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு தெரியாது, நான் பொய் பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் மதுவுக்கு அடிமையாயிட்டேன். இந்த மதுவுக்கு அடிமையாயிட்டேன்றது எனக்கு தெரியாது. நான் மதுவுக்கு அடிமையாகணும்லாம் நான் பிடிக்கல. நான் மதுவுக்கு அடிமையாக போகிறேன், நான் மதுவுக்கு அடிமையாகணும் அப்படின்றதுக்காக நான் பிடிக்க போகல. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக தான் ஆரம்பித்தேன்.
ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் இன்னொரு நண்பரை மட்டும் மதுவுக்கு அடிமையாயிட்டோம். அது எனக்கு புரியல, நான் ஒத்துக்கவே இல்லை. ஸோ என்னை வந்து பல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க, பல டாக்டர்ஸ் எனக்கு ட்ரீட் பண்ணாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட் பண்ணாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு நான் திரும்பி வரேன், வந்தவொடனே குடிக்க ஆரம்பிக்கிறேன். நான் மருத்துவர் பண்ண மருத்துவத்தை தப்பாக சொல்ல. ஸோ பிரச்சனை என்னன்னா, அந்த மருத்துவத்துக்கு நான் ஒத்துழைக்கல. எனக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்? நான் கேட்டேன் ட்ரீட்மெண்ட், எனக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்? நான் குடிக்காதெல்லாம் கிடையாது, நான் குழந்தைக்கு அடிமைலாம் கிடையாது. நான் கடைசி ஸ்டேஜ் வந்து என்னோட ஸ்டேஜ் வந்து எங்கள் அம்மா வந்து எல்லா ஊர்லேருந்து வந்துட்டாங்க என்னை பார்க்கறதுக்கு வந்தால் குடி வளர்ந்துருச்சு. வளர்ந்து அதிகமானோடனே நான் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தவங்க கூட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டேன், கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன், கலட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஏரியாவில் இந்த இது கடைகள்லாம் போயிட்டு காசு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் இப்போ சொல்ல மாமூல் வாங்க. இப்போ மாமூல் வாங்குறதுல எனக்கு பழக்கம் கிடையாது, நான் ரவுடி கிடையாது, பெரிய ஆள் கிடையாது. சும்மா தேன் மிட்டாய் கேட்பேன், ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு தேன் மிட்டாய் எடுப்பேன். பாட்டில் கை பிடிச்சிடுவாங்க, அந்த பாட்டில் தள்ளி விட்டுருவேன். ஒன்று தான் அவன் சமய பிடிக்க, நான் அடிக்க, அது மாதிரி தான் இது மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் வளர ஆரம்பிச்சது. எனக்கு தெரியல, குடியினால தான் இப்படி ஆச்சு. மறுநாள் காலையில் வருவேன், கடைக்காரர் வருவார் வீட்டுக்கு, பஞ்சாயத்து நடக்கும். இந்த மாதிரி தான் ஒரு நாள் டெய்லி ஒரு பஞ்சாயத்தை கூட்டு வந்து எடுத்து வைப்பேன் வீட்டில். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் போது எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. நான் ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறேன், கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறேன். சைக்காட்ரிக் ஹோம் நல்ல பணம் இருக்கும் போதும் நல்ல காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலாக சேர்த்தாங்க. 21 நாள் ட்ரீட்மெண்ட், ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு குடிக்க விடணும்னு ஒரு ஆசை இருந்தது, என்னால் மட்டும் குடிக்க முடியலன்னு ஒரு வெறுப்பு இருந்தது. எல்லாரும் குடிக்கிறாங்க, என்னால் மட்டும் முடியலன்னு ஒரு இது இருந்தது. அப்படி இருக்கும் போதும் ஸோ எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் அலோவ் பண்ணவே இல்லை. எனக்கு குடி பிரச்சனைன்றது நான் ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக நான் கல்யாணம் பண்ணல. என் மனைவிக்கு 19 வயசு, எனக்கு 22 வயசு. கல்யாணம் பண்ண கால் கட்டு போனால் சரியாயிடும்னு சொல்லிட்டு நானா முடிவு பண்ணிக்கிறேன். எனக்கு என்னன்னா, கல்யாணம் பண்ணால் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம சுதந்திரமாக குடிக்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டேன். அந்த பொண்ணு வந்தாங்க, எங்கள் அம்மா கூப்பிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, எதை வச்சு மாட்டி தாலி கட்டிக்கல? அவன் வேலை வேலைக்கு போக மாட்டான், 10 நாள் சம்பாதிக்க மாட்டான், அவனுக்கே சண்டை சாப்பாடு நாங்கள் தான் போடுறோம், இதில் வேற ஒன்று வேற அம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்குறாங்க. ஆண்டி நான் மாற்றி காட்டுறேன் ஆண்டினா என் மனைவி. அந்த கடைசியில் வந்த 1 வருஷத்தை அவங்க பார்த்த கோலம் என்ன வேற மாதிரி பார்த்துட்டாங்க. என்னால் குடியை நிப்பாட்ட முடியல, தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மனைவியோட நகையை வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மனைவியோட நகையெல்லாம் முடிஞ்சது. வீட்டில் இருக்க பீரோவை எடுத்து போய் விற்க ஆரம்பிச்சிட்டேன், சிலிண்டர் எடுத்து போய் விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பொருளாக போகுது என் வீட்டிலேருந்து. இதுக்கெல்லாம் காரணம் குடின்றது நான் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு வந்த மனைவி சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, இந்த அரசாங்கம் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை. இந்த மாதிரி அடுத்தவங்களால பழி போட்டே இருந்த வழியை நான் சரியில்லை, என்னோட குடி பழக்கம் தான் இதுக்கு காரணம்ன்றதை நான் ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக வந்து என் மனைவி வாழ மாட்டேன்னு விட்டு போயிட்டாங்க. ஸோ மனைவி வந்து அதாவது ஒரு பொண்ணு வராங்கன்னா கணவன் வந்து இப்படிலாம் வச்சிருக்கணும்னு ஒரு ஆசை வரும். ஒரு பூ வாங்கி வரணும், ஒரு பைக்கில் கூட்டிகிட்டு போகணும், ஒரு சினிமா கூட்டிட்டு போகணும், எதுவுமே பண்ண மாட்டேன். முன்னேற்றி மாதிரி படுத்த வச்சுருப்பேன். வீட்லேயே இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது. அப்படி போனால் சந்தேகப்படுவேன், எங்கே போயிட்டு வந்த மளிகை கடைக்கு போயிட்டு வந்தா ஏன் 5 நிமிஷம் லேட்டுன்னு கேட்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு வரன்றத என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் என் மனைவி நான் கேட்குறேன், என் மனைவி நான் கேட்குறேன், அதை நியாயப்படுத்தலை. நான் குடிக்கிறத நியாயப்படுத்தலை, எல்லாமே இது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி வரையும் நான் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் நான் ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு போனேன். அங்கே தான் எனக்கு புரிய வச்சாங்க, எனக்கு வந்திருக்கிறது ஒரு வியாதி, நான் வந்து மதுக்கு அடிமையாயிட்டேன். ஸோ நான் அடிமையானதுனால தான் இதை பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஏன் நான் மட்டும் அடிமையானதா? நீ மனதளவில் பலவீனமாக இருக்கிற, மனதளவில் நீ வீக்காக இருக்கிறப்பாங்க. ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. ஏன் செல்லம் கொடுத்தாங்கன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. நான் ஒரு குறைபாடு உள்ள ஆள், 10 பேர் குடிக்கிறாங்க, நான் மட்டும்தான் நோயாளியாக மாறுறேன். மீதி 8 பேர் அழகாக குடிக்கிறான். அவன் நோயாளியாக மாற மாட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் மட்டும்தான் நோயாளியாக மாறினேன். அப்படி
மாற வேண்டியது நீ தான் மாறினாங்க. நான் என்ன சொல்லலாம், என் மனைவி மாறணும், எங்கள் மாமனார் சரியில்லை, நான் கையில் சண்டை போட்டாரு, என் மச்சான் சரியில்லை, எல்லா வேலையும் குற்றம் சொன்னேன். நான் சரியில்லைன்னு ஒத்துக்க ஆரம்பித்தேன். நான் சரியில்லைன்னு ஒத்துக்க ஆரம்பித்த போது தான் இதுக்கு விடையே கிடைச்சது. நான் அந்த நோய் நட்டு அழகாக வெளியே வர ஆரம்பித்தேன். ஸோ வெளியே வந்து இன்னைக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. இன்னைக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. நான் கிட்டத்தட்ட என் செட்டில் இன்னைக்கு 100 பேர் இருக்கிறான் பேஷன்ஸ். 100 பேருக்கு நான் இதுதான் சொல்லுவேன். ஸோ அவன் தெரிஞ்சு பண்ணல, அவன் வேலை பண்ணல. எந்த ஒரு பழக்கமோ நோயா மாறும், எந்த ஒரு பழக்கமோ நோயா மாறும். ஸோ நிறைய பேர் டிவி பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, நிறைய பேர் சீரியல் பார்த்துட்டே இருப்பான், நிறைய பேர் வந்து இந்த கேம் விளையாடுவான், கேம் அடிக்ஷனுக்குள்ள போவோம். ஸோ எல்லாமே அடிக்ஷன் தான். இந்த அடிமைத்தனம், அடிமை நம்ம அதுக்கு அடிமை, அது சொல்ற பேச நான் கேட்கணும் அப்படின்னு எனக்கு வந்திருக்கிறது ஒரு நோய்னா. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்றான் 1950ல ஆல்கஹாலிசம் இஸ் டிசீஸ். 10 பேர் குடிக்கிறானா 2 பேர் நோயாளியா மாறலாம். யார் அந்த 2 பேர்னா மனதளவில் வீக்கா இருக்கிறவன். இந்த மனதளவில் வீக்கா இருக்கிறவங்க தான் வீட்டில் செல்லம் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ண காலத்துக்கு கூப்பிட்டு நான் செல்லம் வீட்டுக்கு நான் செல்லம் சொல்லி இருந்தேன். ஆனால் அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்றது புரிய வச்சாங்க. நான் மீண்டு வந்தேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குடி தீர்வு இல்லைன்னு தெரிஞ்சது. குடி எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. ஸோ போதை எந்த பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது. ஒரு ப்ளஷருக்காக தான் ஆரம்பிச்சது. பசுமையாக நினைவுக்கு இருக்கு எனக்கு. தீபாவளி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது. கோயம்பேடு வந்து அந்த பழைய பிரிட்ஜு சந்தில் ஒரு முள்ளு முதல்ல நான் குடித்தது. நான் என்னைக்கு குடி நோயாளியா மாறினேன்னு எனக்கு தெரியாது. கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத குடி வெறி ஒரு நோய்ன்னு சொன்னாங்க. ஒரு நோய் எனக்கு வந்திருக்கிறது, ஒரு நோய். நான் சாப்பிட வரையும் நான் நோயாளி தான். நான் ஒரு மூலம், மனதளவில் மூலம். நான் விலவீனமானவன். என்னால் மற்றவங்க மாதிரி சராசரி மனிதமாக என்னால் வாழ முடியாது. ஸோ உங்க கூட அதாவது நார்மல் பர்சன் வேற, அப்நார்மல் பர்சன் வேற. ஸோ நான் நார்மல் பர்சன் கூட காம்படிட் பண்ண நினைச்சு அவன் பிடிக்கிறானா அவனுக்கு ஒத்துக்குது. கத்திரிக்காய் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கல, கருவாடு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கல, எனக்கு எல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. அதை நான் முதல்ல ஒத்துக்கணும். எனக்கு தனி மனித ஒழுக்கம். ஸோ தனி மனித ஒழுக்கம் தான் பெரிய மாற்றத்தை கொடுக்கலாங்க. நான் ஒருத்தன் மாறினேன், இன்னைக்கு பல்லாயிரம் பேர் மாறி இருக்கிறேன். நான் ஒருத்தன் மாறினேன், இன்னைக்கு எங்கள் அம்மா நிம்மதியாக இருக்கிறாங்க. என் பிள்ளை எங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்தாரு எனக்கு பிள்ளையே இல்லைன்னு. எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் முதல் முறை எனக்கு ஜெயிலுக்கு காமிச்சார். நான் சிறைச்சாலைக்கு போகும்போது அழுதுலே போனேன். சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. போயிட்டு வந்தோடனே அது பழகிடுச்சு. பழகிறவனே சார் சீக்கிரமாக அனுப்புங்க சார் ஜெயிலுக்கு, நாங்கள் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் போனேன் சார் உள்ள, ஃப்ளாக் எடுக்கிறதுக்குள்ளே போனேன் சார் உள்ள அப்படின்னு. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அவ்வளோதான், பழகிடுச்சு. நான் ரொம்ப நாள் விட முடியாத இருந்த காரணம் என்னன்னா எல்லாத்தையும் காசு கேட்பேன். 4 நாள் கொடு, 50 காசு கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நடந்து போகணும். வைத்தியக்கார மாதிரி நான் சீக்கிரம் இருப்பேன். அந்த நிலைமைகளை தள்ளப்பட்டிருப்பேன். கிரேஸ் ஆஃப் காட் நல்லா இருக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சுது. அதாவது சார் பேசும்போது நல்லா பேசுறாரு. இந்த யூஸ் அப்யூஸ் அவ்வளோதான். இதில் போட்டு குழப்பிக்கலாம் வரலாம். உபயோகமான பொருளை தவறாக உபயோகப்படுத்துகிறோம். இப்போ மொபைல் இருக்கு, ஹலோ ஹவ் ஆர் யூ, தேங்க்யூ, குட் நைட், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. என்ன வேணுமோ பேசினா வைக்க போகிறோம். அதில் போயிட்டு நீங்கள் தவறான ஒரு விஷயங்களை பார்க்கும் போதும் நாளடைவில் அதெல்லாம் அந்த கியூரியாசிட்டியை ஏற்படுத்தும், அதில் ஆர்வத்தை தூண்டும். உள்ளே போய் பார்க்கணும். இதே மாதிரி தான் மது போதையும். ஸோ அந்த ஆர்வம் தான் முதல்ல வந்து ஆசையாக மாறும், ஆசை வந்து பேராசையாக மாறும், பேராசை வெறியாக மாறும். இந்த வெறியாக மாறின பிறகு இந்த நாய்க்கெல்லாம் வெறி பிடிச்சா என்ன பண்ணுவோம்? வெறி பிடிச்சா என்ன பண்ணுவோம்? ஒன்று ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம், சரியாகலாம் முடிச்சு விட்டுருவோம். அதே தான் எங்கள் கதை. ஸோ எங்களுக்கு வெறி பிடிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம்னு எங்களுக்கே தெரியல. ஆசையாக இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து